சந்தோஷமா இருக்க நீ கற்றுக்கொண்டால் உலகத்துல நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ தெய்வத்தை திருப்திப்படுத்த கற்றுக்கொண்டால் மத்த எல்லா விஷயமும் உனக்கு நிறைவா இருக்கும். நீ தேவனிடத்துல சந்தோஷமா இருக்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ண, துதிக்க, ஜெபிக்க, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்ய நீ முற்பட்டால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்ப்பார். கலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிற அன்பு தெய்வமே, இந்த மனமகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உங்க நாமத்தை உயர்த்து தேவன் பாராட்டின மேன்மையான கிருபைக்காக, மேன்மையான இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறப்பா. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே எங்கள் பரிசுத்த தேவனுடைய முகத்தை தரிசிக்கும்படிக்கு தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று இந்த வருஷத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேல எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு அருமையான பாஸ்டர் குடும்பம். கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துல 7 பிள்ளைகள். அந்த 7 பிள்ளைகள்ல 2 ஆண் பிள்ளைகள் ரொம்ப அழகா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஆவில், இன்னொருத்தனுக்கு வில்பர். ஆவில் அண்ட் வில்பர் எப்பவுமே சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு சேர்ந்து போவாங்க. எங்க போனாலும் அவங்க இணை பிரியாம இருப்பாங்க. அவங்க அப்பா பாஸ்டர் மட்டும் கிடையாது, அவர் பிரதரன் சர்ச்சஸ் என்று சொல்ற அந்த அமைப்புல அவர் ஒரு பிஷப். ஸோ அந்த 2 பிரதர்ஸ் எப்பவும் சேர்ந்து இருப்பாங்க. ஒரு முறை அப்பா வெளியூர் போயிட்டு வரும்போது ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்து அவங்க கையில கொடுக்குறாரு. அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த வண்டியை பார்க்க. அதுக்கு முன்னாடி வரை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒரு ரப்பர் பேண்ட் உதவியோட பேப்பரால கார்ட்போர்டால செய்யப்பட்ட ஒரு சின்ன ஹெலிகாப்டர். அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அது ரொம்ப பிடிக்க ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. உடஞ்சி போன அந்த பொருட்களை ஒட்ட வச்சு திரும்ப செஞ்சு திரும்ப விளையாடுறாங்க. திரும்ப உடஞ்சி போகுது, திரும்ப செய்யறாங்க, திரும்ப உடஞ்சி போகுது, திரும்ப விளையாடுறாங்க, உடஞ்சி போகுது, திரும்ப செய்யறாங்க. இப்படி அந்த 2 பிரதர்ஸ் செஞ்சு விளையாடிட்டு ஸ்கூலுக்கும் போறாங்க, விளையாடிட்டும் இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க சிந்தையில வீட்டுக்கு போனா அந்த சின்ன அந்த வண்டி வச்சு விளையாடணும். ஸ்கூல்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்றாங்க, எங்க டாடி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, சூப்பரா இருக்கு அதை விளையாடுறது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆசை ஆர்வெல் அண்ட் வில்பருடைய இருதயத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. அவர்கள் பெரியவர்களாய் வாலிபர்கள் ஆனதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து நினைக்கிறாங்க, அந்த ஹெலிகாப்டர் எவ்வளவு அழகா இருந்துச்சு, அது ரொம்ப குட்டியா இருந்துச்சுல்ல, அது மாதிரி நம்ம ஒன்று பெருசா செஞ்சா அதுல நம்ம ஏறி பறக்கலாம் என்று சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதை தங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க, வீட்டுல சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. நீங்க பாக்குறதெல்லாம் செஞ்சிடணும்னு ஆசைப்பட்டா எப்படி முடியும், பார்க்கறதெல்லாம் நிஜத்துல வரும்னு சொன்னா எப்படி முடியும்? நிறைய பேர் அவங்கள ஏளனமா பேசினாங்க. ஆனா அந்த 2 பிரதர்ஸும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு லேப் வச்சு ஒரு சின்ன ஒரு ஷெட் மாதிரி ஒண்ணு செஞ்சு அதுல அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் செய்ய ஆரம்பித்தார்கள். நாளடைவில் இன்றைக்கு நம்ம பார்க்கிற அந்த ஏரோப்ளேனை கண்டுபிடித்தவர்கள் டிசம்பர் 17ஆம் தேதி 1903ஆம் வருஷம் தான் இந்த 2 பிரதர்ஸ், ரைட் பிரதர்ஸ் என்று சொல்கிற இந்த ஆவில் அண்ட் வில்பர் சேர்ந்து தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்களாம். ஹல்லேலூயா. முதலாவது அவங்க கண்டுபிடித்த போது அந்த ஃப்ளைட்டோட என்ஜின், அவங்க கண்டுபிடித்த அந்த என்ஜின் ரொம்ப, அவங்க செஞ்ச அந்த ஏர்கிராஃப்டை விட அந்த என்ஜின் ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு, பறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு 1905ஆம் வருஷம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த ஃப்ளைட் 1905ஆம் வருஷம் தான் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அந்த 2 பிரதர்ஸும் சேர்ந்து அதை பறக்க வச்சு சாதனை பிடிச்சாங்களாம். அடுத்த நாளே அங்க இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ல ரைட் பிரதர்ஸோட போட்டோ தான். அங்க இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்ல அந்த பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஃப்ளைட் தான் அன்றைக்கு எல்லாரும் பார்த்து வியந்தார்களாம். அன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த
பட்டர்ஃப்ளை இன்றைக்கு வரைய எத்தனையோ பெரிய சாதனைகளை செய்ய உலக மனுஷர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே சில கண்டுபிடிப்புகள் எக்ஸ்ட்ராடினரி கண்டுபிடிப்புகள், அதற்கு ஈடு இணையே இல்லை. எப்படி முடிஞ்சது என்று நினைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் சிலது இருக்குதுன்னா அதுல ஒன் ஆஃப் த மெயின் இன்வென்ஷன் என்னன்னா இன்றைக்கு நம்ம பார்க்கிற இந்த ஃபிளைட் தான். கரங்களை தட்டி அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவச்சனமே, எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்துல ஒரு காரியத்தை குறித்ததான ஆசை இருக்கிறதோ அந்த ஆசையை நோக்கி அவன் நகர அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும், எவ்வளவு நடக்க முடியாத காரியமா இருந்தாலும், அந்த ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு காரியத்தை குறித்து இருக்குமானால் அவைகள் நிச்சயம் என்றோ ஒரு நாள் வாழ்க்கையில நடந்தே தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களை, வாழ்க்கையில ஜெயித்த மனிதர்கள் நீங்க பல பேரை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோசித்தீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு இந்தியாவுல எல்லாருமே ரொம்ப வியப்பா பார்க்கிற ஒரு பெரிய பணக்காரர் தான் யாரை சொல்லி? அம்பானி ஃபேமிலி தான் சொல்வீங்கல்ல. அடுத்துதான் மற்றவங்க ஞாபகம் வரும். உங்களுக்கு உலக இந்தியா அப்படின்னு சொன்னாலே ரிலையன்ஸ் ஓனர் அம்பானி தான் ஞாபகம் வரும். அவர்கள் யாருமே பிறப்புல கோடீஸ்வரர்கள் கிடையாது, பிறப்புல சக்சஸ்ஃபுல் பர்சன் கிடையாது. அவங்களாம் எப்போ பணக்காரர்கள் ஆனான்னா, அம்பானியுடைய தாத்தா அவர்களுடைய வரலாறெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப ஏழ்மையானவர்கள். அவருடைய அப்பா காலத்துல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் வர ஆரம்பித்து இவர்கள் காலத்துல தான் அவர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனார்கள். ஸோ அவங்கள போய் நீங்க அவங்களுடைய துர்பாய் அம்பானியுடைய அந்த பயோகிராஃபிலாம் நீங்க முடிஞ்சா வாலிபர்கள்லாம் படிச்சு பாருங்க என்னன்னு. அவங்க வாழ்க்கையில அந்த சக்சஸ்க்கு போறதுக்கு நிறைய உழைச்சிருக்கிறாங்க, நிறைய ஆசைப்பட்டிருக்கிறாங்க, நிறைய வாஞ்சித்து இருக்கிறாங்க. அல்லது நீங்க யாரை சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் இந்த உலகத்துல நீங்க வேற யாரை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஒரு வாஞ்சை இருந்திருக்கு, ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அவன் சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும். இப்படி சொல்ல அந்த பிள்ளைங்க சின்னதுல இருந்தே தன்னை ஒரு டாக்டராகவே மாத்திடுவாங்க. அவங்களுடைய விளையாட்டு பொருட்களை பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஸ்டெதஸ்கோப் இருக்கும். அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தாலே மாத்திரை மடிச்சு கொடுக்கறதா இருக்கும். அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்தாலே ஆப்ரேஷன் பண்றதா இருக்கும். ஏன்னா சின்னதுலயே அந்த வாஞ்சைய பெற்றோர்கள் வளர்க்க, அந்த பிள்ளைகள் வளர அந்த வாஞ்சை கொஞ்சம் நாளாய் வளர்ந்து அவர்கள் என்னமாய் ஆக வேண்டுமோ அதுவாய் அவர்கள் ஆகிவிடுவார்கள். ஹல்லேலூயா. எங்க வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, ஒலிவியா, எங்களோட தங்கச்சி பொண்ணு. ஒலிவியாவுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் யாருன்னா தூத்துக்குடி கலெக்டர் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவளுக்கு லீவ் வேணும்னா போய் மழை காலத்துல போய் டிவி முன்னாடி நிற்பா. அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற கலெக்டர், இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் கொஞ்சம் அதிக மழை வந்தாலே லீவ் விட்டுருவாங்க. அவளுக்கு ஒரே சந்தோஷம். உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாலே அந்த கலெக்டர் பேரை சொல்லுவாள், அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு டெலிவிஷன்ல ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது, அந்த கலெக்டர் பேரை போட்டு அவர் இந்த இடத்துக்கு மாறுதலாகி போறார். ஓடி வந்தா ஒலிவியா மம்மிட்டு கேட்குறேன், என்ன மம்மி சொல்றாங்க? ஐயோ சோ சேட் ஒலிவியா, உன்னுடைய டியர் கலெக்டர் இங்கிருந்து மாறி வேற ஊருக்கு போறாராம். அவ்வளோதான். ஒலிவியா அழ ஆரம்பிக்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. ஒரு நாள் ஃபுல்லா அழுறா, நைட்டெல்லாம் சாப்பிடல. அவ்வளோ வீடியோ எடுத்து அவள் அழும்போது அவள் பேசுறதெல்லாம் எங்க தங்கச்சி வீடியோ எடுத்து எங்களுக்கெல்லாம் அனுப்புறா. எல்லாரும் சிரிக்கிறோம். அவன் சொல்லிட்டு அவங்க மம்மி கலெக்டர்னா அப்படிதாம்மா மாறி போவாங்க. ஒன்றும் இல்லை, நீ படிச்சு பெரிய ஆகி என்ன செஞ்சிரு, நீ கலெக்டர் ஆயிரு, அப்ப நீ டெய்லி எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அவளை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல நீ என்னவா ஆக போறீங்களோ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, அவங்க என்னவா ஆக போறாங்களோ அந்த ட்ரெஸ் போட்டு வந்து அதை போட்டோ எடுத்து அவங்களுடைய ஐடி கார்டில் அதுவாக தான் அவங்கள வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஐடி கார்டு போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு வித்தியாசமா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ யார் டாக்டர் ஆகணுமோ அவங்க டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு போனால் போதும், அவங்கள டாக்டராகவே ஃபோட்டோ எடுத்து அதில் டாக்டர் போட்டு அவங்க பேர் போட்டு வச்சுருக்காங்க. யார் சயின்டிஸ்ட் ஆகணும்னா சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு கண்ணாடி, ஒரு கோட்டு, கூட 2 அப்படிலாம் வச்சு எங்கள் ராய் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் போட்டிருக்கிறான். அது போட்டு அவனுக்கு ஒரு இது. எங்கள் ஒலிவியா ஐடி கார்டை எடுத்து போட்டு பார்க்குறேன், அவன் என்ன மாதிரி முடி வெட்டி வச்சுருக்கா, ஒரு இதே மாதிரி ஒரு சாரீ கட்டியிருக்கா, கையில் ஐஏஎஸ்ன்னு ஒரு டேக் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கிறா. அவளை ஐஏஎஸ் ஒலிவியான்னு போட்டு வச்சுருக்கா. ஹல்லேலூயா. நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை மாற அந்த விருப்பம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஃபியூயலா இருக்குதான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையினுடைய பெட்ரோலா டீசலா
அதுதான் இருக்கு. சின்னதுல இருந்து நீங்க அதை ஃபியல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசை விருப்பங்களை அது ஒரு நாளைக்கு வந்து நீங்க நினைக்கிறதே உங்களுக்கு அடையும். இதுதான் உலக பிரகாரமா எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது. ஹalleluya. நீங்க எல்லாரும் என்ன ஏதோ ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் மாதிரி இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல, ஹalleluya. உலகத்துல நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல உங்களுக்கு இப்படிதானே சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆக நம்மளுடைய தேவன் இந்த வேதத்துல நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த வேதத்தினுடைய காரியத்தை தான் இன்னைக்கு ஐயா ஆரம்பத்துல நிறைய காரியங்கள் சொன்னாரு. வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதை தான் உலக மனுஷர் இப்படி பண்றாங்க. நிறைய காரியங்கள் மாரல் வேல்யூஸ் என்று சொல்ற எந்த நல்லொழுக்கம் உள்ள எந்த காரியம் உலகத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு மூளையா எடுக்கப்பட்டிருக்கிற காரியம் வாக்கியம் எங்க இருக்குதுன்னா அது பைபிள்ல தான் இருக்கும். ஹalleluya, ஹalleluya. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37:4 வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். எந்த பர்த்டேக்கு போனாலும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. நீங்க எந்த வீட்டுல போய் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும்னாலும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. எந்த வீட்டுல போய் நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்களை ஆசீர்வாதமா சொல்லணும்னா இந்த வசனத்தை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம், எனக்கும் பிடிச்ச வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. Hallelujah. Delight yourself in the Lord. Amen. உன்னுடைய நம்ம எப்பவுமே சொல்லுவோம், உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார். நீ வாசிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். பர்த்டேல நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே உங்களுடைய எல்லா மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுங்க, உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுங்க. எந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணாலும் அந்த வசனத்தை நான் சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே உங்க பிள்ளைங்க என்னெல்லாம் வாசிக்கிறாங்களோ, என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, அவங்க தேவை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க கொடுத்து உங்க பிள்ளைகளை சந்தோஷமா வைங்க ஆண்டவரே. கண்டிப்பா எல்லா ஊழியக்காரர்களும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்க கையில வரணும்னா இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையை பார்த்து இன்னைக்கு டெலிவிஷன் வாயிலாக யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு தியானிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு. ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்களேன், ஹalleluya. என்னவா இருக்கணுமா? கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இரு. நீ மனமகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்ம எந்த இடத்துல சந்தோஷமா இருக்கணும்ன்றது நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஆமென். ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, நீ கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. ஹalleluya, ஹalleluya. நீ தேவனிடத்துல சந்தோஷமா இருக்க நீ கற்றுக்கொண்டால் உலகத்துல நீ சந்தோஷமா இருக்கலாம். ஆமென். நீ தெய்வத்தை திருப்திப்படுத்த கற்றுக்கொண்டால் மற்ற எல்லா விஷயமும் உனக்கு நிறைவா இருக்கும். நீ தேவனிடத்துல சந்தோஷமா இருக்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ண, துதிக்க, ஜெபிக்க, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்ய நீ முற்பட்டால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆமென். ஹalleluya. நீங்க உங்களை நம்ம பார்த்து காலையில நீங்க எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்க அல்லது நீங்க காலையில ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டா கூட கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், எல்லாரால கை தூக்க முடியாது. ஆமென். காலையில எத்தனை பேர் ஒரு அதிகாரம் வாசித்தீங்களான்னு கேட்டா கண்டிப்பா எல்லாராலும் கை தூக்க முடியாது. அப்போ நம்ம இன்னும் 30 வருஷம் கிறிஸ்தவங்க, 20 வருஷம் கிறிஸ்தவங்க, 10 வருஷம் கிறிஸ்தவங்க, 5 வருஷம் கிறிஸ்தவங்க, 3 வருஷம் கிறிஸ்தவங்களால இன்றைக்கு நம்மளுடைய அன்றாட நம்ம செய்ய வேண்டிய அந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அதை கூட நம்மளால செய்ய முடியல. பேசிக்க கூட நம்மளால செய்ய முடியல. காலையில பல் தேய்ச்சிங்களா, குளிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, ட்ரெஸ் பண்ணிங்களா, வந்தீங்களான்னா நம்ம எழுந்ததும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில உண்மையாவே நீங்க சக்சஸ் ஆகுறதுக்கு தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்யறோமான்னு சொன்னா நிச்சயமா அதுல ஒரு இல்லாமைதான் இருக்குது, இல்லாமைதான் இருக்குது. ஹalleluya. இன்னைக்கு நல்ல காரியங்களை கர்த்தர்
கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சிங்க, ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட மனமகிழ்ச்சியா இருங்க. நம்பர் 1, உங்க வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா நல்ல காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை வாஞ்சிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களை கெடுக்கிற காரியங்கள்ல தயவு செய்து மூக்க நுழைக்காதீங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய பங்கு இருக்கவே கூடாது. மற்றவர்களுக்கு ஏளனமா பேசுகிற இடத்துல நீங்க நிக்கவே கூடாது. மற்றவர்கள் குறை சொல்கிற குரூப்ல நீங்க இருக்கவே கூடாது. மற்றவர்களை அழிக்கிறதை பத்தி பேசுற இடத்துல உங்க கால் படவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குதா, ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்குதா, அங்க ஒரு நிமிஷம் நின்று கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன செய்வீங்களோ அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நியாயமா, இது அநியாயமா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணக்கூடாதா, எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மத்தியில நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கேளுங்க. அப்பா, நீங்க இருந்திருந்தா இதை எப்படி டீல் பண்ணுவீங்களோ அப்படி டீல் பண்ண எனக்கு பலனை கொடுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகள்ல நிறைய நேரத்துலனா எல்லா நேரத்துலயும் ஆண்டவர்கிட்ட நான் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ல, நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ல நான் கர்த்தரத்துல ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்ன ஒரு ஆவிக்குரிய தாயா வச்சிருக்கிறீங்க. நீங்க இருந்தா இந்த இடத்துல என்ன செய்வீங்களோ அதை செய்ய என்ன நீங்க நடத்துங்கன்னு நான் ஜெபம் பண்ணிருக்கேன். என்னுடைய பர்சனலா நான் எடுக்க வேண்டிய டிசிஷன், என் பர்சனல் லைஃப்ல நான் எடுக்க வேண்டியது இருந்தா கூட அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவேன். நான் ஆண்டவரே, நீங்க என்ன வழி நடத்துங்க. உங்களை போல நான் செய்யணும், உங்களை போல நான் நடக்கணும், உங்களை போல நான் காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க எடுக்கிற எந்த டிசிஷனும் தப்பானதா இருக்கக்கூடாது. ஆமென். தப்பாக இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்க டிசிஷன் தப்பாவே இருக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷர்கள் பார்க்கும்போது அது தப்பு மாதிரி தெரியலாம், ஆனா அது முடிவு பெறும் பொழுது, அது ப்ராக்ரஸ் ஆகி வரும்பொழுதே தெரிஞ்சிடும், இல்ல அவங்க சொன்னதான் ரைட்டு, அவங்க எடுத்த டிசிஷன் தான் ரைட். அன்னைக்கு நம்ம அது தப்புன்னு சொன்னோம், ஆனா அவங்க எடுத்ததுதான் ரைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு Desire to Destination. Desire to Destiny. Desire to Destiny. நீங்கள் எடுக்கிற உங்க வாஞ்சை உங்களுடைய எதிர்காலத்தை அல்லது உங்களுடைய லக்கை நோக்கி கொண்டு போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீர்கள், எதை வாஞ்சிக்கிறீர்கள்? இன்றைக்கு நம்ம வாஞ்சிக்கிற காரியம் எல்லாமே ஈஸியா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எந்த ஈஸியா இருக்கிற காரியத்தை நம்ம எதுக்கு ஆசைப்பட போறோம்? அதை எப்படியாச்சும் நம்ம பெற்றுக்கொள்ளலாமே. ஆனா நம்ம எடுக்கிற காரியங்கள் நிறைய ரொம்ப டஃப்பான ஒரு டிசிஷனா இருக்கலாம். ரொம்ப கடினமான ஒரு லக்கை நம்ம நியமிச்சுட்டு எப்படியாவது லக்கை நோக்கி நான் போகணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்க கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் கூட உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்றைக்கு நீங்க வாஞ்சிக்கிறீங்க, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, நீங்க வாஞ்சிக்கிறீங்க. இது நல்ல வாஞ்சையா கெட்ட வாஞ்சையா? நல்ல வாஞ்சை. என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என் கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா பெஸ்டான திருமணம் என் பிள்ளைக்கு நடந்து முடியணும்ப்பா. என் பிள்ளை இப்பதான் ஒரு சின்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா, என் பிள்ளை பெருசாய் நல்லா படிச்சு நல்ல நிலைமையில அவ வரணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறது நல்ல வாஞ்சை. வாலிப பிள்ளைங்க, நீங்க நிறைய காரியங்கள் உங்க முன் வச்சு நீங்க ஜாப் பண்ணிருக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியாத காரியங்களா இருக்கலாம், உங்க பெற்றோருக்கு தெரியாத காரியங்களா இருக்கலாம். உங்க டிசிஷன் எதுவா இருந்தாலும் நல்ல டிசிஷன் எடுங்க. ஹல்லேலூயா. குட் டிசிஷன் எடுங்க. நீங்க எடுக்கிற டிசிஷன் எடுக்கும் போதே ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எடுக்கிற இந்த முடிவு ஒரு நல்லதா இருக்கணும். நான் எடுக்கிற இந்த வாஞ்சை, நான் ஆசைப்படுகிற இந்த காரியம், இந்த வாஞ்சைப்படுகிற இந்த செயல் ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போகிற பாதை ஒருவேளை கடினமா இருக்கலாம், நீங்கள் போகிற பாதை ஒரு முள்ளுகள் உள்ள பாதைகளா இருக்கலாம், நீங்க போகிற பாதை ஒரு ஏளனமான பாதையா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வரையில காத்திருந்து ஓடி அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். யுனிவர்சிட்டி ஆஃப் நோட்ரிடம் அந்த இடத்துல அவங்களுடைய சாக்கர் டீம், ஃபுட்பால் டீம் உடைய லாக்கர் ரூம் வால்ல ஒரு அழகான வாசகம் எழுதப்பட்டிருக்குமா. என்னன்னா, when the going gets tough, the tough get going. When the going gets tough, the tough get going. அப்படின்னா, நீங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா அப்படி இருக்கும்
போது, கஷ்டப்பட்டு நீங்க செய்யும் போது அந்த கஷ்டம் அப்படியே விலகிடுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தா அது கஷ்டமாவே இருக்காது. கொஞ்ச நாள் நீங்க பண்ண 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 அந்த கஷ்டங்கள் குறைஞ்சு 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 சக்சஸ்க்கு நேரம் உங்களால போய்விட முடியும். ஆமென். இப்ப கடினமா உழைச்சி ஒரு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கணும்னு நீங்க நிறைய உழைச்சிட்டே இருக்கிறீங்கன்னா, உழைச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காலகட்டத்துல அந்த டஃபரா நீங்க பண்ண 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 நீங்க கஷ்டம் நினைச்சு அந்த 10 லட்சம் ரூபாய் கடன் அது 7ஆ மாறும், 5ஆ மாறும், 3ஆ மாறும், 2ஆ மாறும். இன்னைக்கு நிறைய பிரதர் சாட்டி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க கட்ட வேண்டியது எல்லாமே முடிஞ்சு நீங்க ஒரு ஃப்ரீ பர்சனா நீங்க மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை வாஞ்சிக்க கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஐயா சொல்லுவார், எப்பவுமே எல்லாம் லேட்டா வரீங்களே, இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, நீங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நீங்க கலந்து செய்ய மாட்டேங்கிறீங்க. எனக்கும் அந்த வருத்தம் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஆனா என் மனசுல ஒரு காரியம் தெரியும், எந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுனாலயோ போராடுறதுனாலயோ மாற போறது கிடையாது. ஹல்லேலூயா. ஒருத்தனை நீங்க செய்யறது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படிதான் நல்ல வழி, இதுதான் செய்யணும் நீங்க சொல்லிட்டு வாங்க, இப்ப முன்னாடி தலை ஆட்டுவாங்க, திரும்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருப்பாங்க, மாறாது. நானும் என்னுடைய லைஃப்ல நான் நிறைய ட்ரை பண்ணி நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளவோ சொல்லுவோம், அவங்க நம்ம கிட்ட அப்படி எப்படி தலையாட்டுவாங்க, திரும்ப எதை வேணாமோ அதை தான் செய்வாங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம சொல்லி சொல்லி நமக்கு டென்ஷன் ஆகி நமக்கு வீக்கான தான் முடியும். ஆனா அதுல ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா, நீங்களா விருப்பப்பட்டு மாற வேண்டும் என்று என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்றைக்கு அந்த காரியம் உங்களால மாறும். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு 9:30 வர முடியுமா, வர முடியாதா? கண்டிப்பா வர முடியும். மனசு வச்சா கண்டிப்பா வர முடியும். 7 மணிக்கு நீங்க வேலைக்கு போகணும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தூங்கிட்டு அதனால வேலைக்கு போகலன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சொல்ல முடியுமா? 99% சொல்ல முடியாது. எனக்காவது சிக்கா இருக்கும் போது அந்த வார்த்தை நீங்க சொல்லியிருப்பீங்க. எல்லா நாளும் நீங்க கரெக்டா போயிடுங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, காலேஜுக்கு போற பிள்ளைங்க கரெக்டா போயிடுவாங்க. இந்த பஸ் இந்த டைம்னா கரெக்டா உங்களால போக முடியும். உங்க இருதயத்துல நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும்தான் சர்ச்சைக்கு நேரம் வர முடியும். ஹல்லேலூயா. நீங்க இருதயத்துல வாஞ்சித்தா மட்டும்தான் சபை காரியங்களில ஈடுபட முடியும். நீங்க இருதயத்துல வாஞ்சித்தாதான் எந்த காரியமும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்போ நல்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனை பிரச்சனை நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்து, ஒரு விருப்பம் வந்து, ஐயோ எங்க குடும்பத்துல பிரச்சனையே வரக்கூடாதுன்னு கணவன் மனைவிக்கு 2 பேருக்குமே விருப்பம் இருந்தா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை அவர்களால காண முடியும். அப்படியா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா அவர்களுக்குள்ள விருப்பம் இல்லை என்று சொன்னா நீங்க எத்தனை கோர்ட் போனாலும் எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் அவங்க பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. அதுக்கு காரணம் முடிவு கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்லை, அவங்க இருதயத்துல விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, விரும்புங்கள் விரும்புங்கள், கர்த்தர் உங்களுடைய வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றுவார். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார். எரிகோவின் வீதியில, எரிகோவுக்கு சமீபமாய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே அந்த பாலஸ்தீன மண்ணில இந்த எரிகோ ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சிட்டி, ரொம்ப பணக்கார ஒரு நகரம். ஏன்னு சொன்னா அது யோர்தான் நதியினுடைய அந்த வேலியில, அந்த பள்ளத்தாக்குல அந்த நகரம் இருக்கு. அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வரவங்க, இங்கிருந்து அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் எரிகோவை கிராஸ் பண்ணி தான் போகணும், கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரேட் சிட்டி, ஒரு நல்ல பிஸ்னஸ் சிட்டி. அதனால எப்பவும் ஜனக்கூட்டம் ரொம்ப இருக்கும், பொருளாதாரத்துல ரொம்ப சிறந்து விளங்கும். அது மாத்திரமல்ல, எரிகோவை சுற்றி ஏகப்பட்ட பேரிச்ச தோப்புகள், பேரிச்ச மரங்கள் நிறைய எரிகோவை சுத்தி இருக்குமா. எனவே அந்த நாட்களில எருசலேமை ஆட்சி செய்த ரோமர்கள்
அங்க வளர்ற அந்த பேரீச்ச மரம் பழங்கள் எல்லாம் எடுத்து உலகம் ஃபுல்லா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய வியாபாரம் பண்ணி நிறைய பணங்களை பெற்றாங்க. அது மாத்திரமல்ல, எரிகோவுல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு பால்சம், அந்த பூச்செடியில இருந்து ஒரு அழகான நறுமணம் கிடைக்குமா, அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆன சென்ட். அது மாத்திரம் இல்ல, அங்க எங்க பார்த்தாலும் நிறைய ரோஸ் கார்டன் இருக்கும். அந்த ரோசஸ் உலகம் ஃபுல்லா ரொம்ப, எரிகோவின் ரோசஸ் உலகம் ஃபுல்லா அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி எரிகோவுக்கு ரொம்ப நிறைய வரலாறு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேட் சிட்டி, பிஸ்னஸ் செய்யற நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிட்டி, பொருளாதாரத்துல ரொம்ப சிறந்து விளங்கின சிட்டி. அந்த சிட்டில ஒரு மனுஷன் வாழ்றான், சகேயு. எல்லாருக்கும் தெரியும் சகேயுவை பற்றி. ஆனா இந்த சகேயு செய்யற வேலை டாக்ஸ் கலெக்ட் பண்றது, வரி வசூல் செய்கிறது. அந்த காலத்துல இந்த ரோமன் கவர்மெண்ட்ல இவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். இந்த சகேயு அவருக்கு சொல்லியிருப்பாங்க, எல்லா மனுஷங்க கிட்ட உங்க வாழ்ற எரிகோவில் இருக்கிற சிட்டில நீங்க 3% டாக்ஸ வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் சகேயு எல்லார்கிட்ட போய் 10% டாக்ஸ் வசூல் பண்ணுவான், 13% வசூல் பண்ணுவான். ஆனா அவன் கட்ட வேண்டியது எவ்வளவுதான்? 3%. ஆனா அவன் வசூல் பண்றது 7 மடங்கு அதிகம், 8 மடங்கு அதிகமான பணங்களை எல்லா ஏழை ஜனங்கள்ட்ட இருந்து பணக்கார ஜனங்கள் கிட்ட வரைய இவன் கலெக்ஷன் பண்ணுவான். எனவே சகேயு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் மூஞ்ச சுழிச்சிட்டு போயிடுவாங்க. யாரும் அவன் இருக்கிற திசையில திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த எரிகோவுல எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு பேர், என்ன பேர் தான்? சகேயு தான். சகேயுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. சகேயு ஒரு பக்கத்துல வராருன்னு சொன்னால எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. அவன் மூஞ்சில முழிக்க கூட யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவனுடைய செயல்களால ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் சகேயு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, உலகத்தின் பார்வையில அவன் செஞ்சது ரைட்டா தப்பா? தப்பு. யாரு கேட்டாலும் அவன் செஞ்சது மிக கொடூரமான ஒரு விஷயம். அப்போ இது ஏழை ஜனங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே இவனுக்கு கொடுக்கறதுக்கே சரியா போகும். அவனால எத்தனையோ பிள்ளைகள் இரவு சாப்பிடாம தூங்கி இருப்பாங்க. அவனால எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பாங்க. அவனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கும். அவன் மாறாததுனால எத்தனையோ குடும்பங்கள் கடன்களில் சிக்கி தவிச்சு போயிருப்பாங்க. இப்படிப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்த அந்த சகேவுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது. அவன் வாழ்க்கையில எடுத்த எல்லா டிசிஷனுமே தப்பான டிசிஷன் தான். ஹல்லேலூயா. சகேவினாலே மிஸ்டர் ராங் அப்படின்னு தான் அர்த்தம். சகேவினாலே மிஸ்டர் கரப்ஷன் அப்படின்னு தான் அர்த்தம். அவன் ஒரு தப்பானவன், அவன் கை ரொம்ப கரப்டட் கை, அவன் கரைப்பட்ட ஒரு கை, அவனாலே ஒரு வேஸ்ட் ஃபெலோ, அவனாலே ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, அவனாலே ஒரு டர்ட்டி மேன். யாருக்குமே அவனை பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பான முடிவு, எல்லா முடிவுமே மற்றவர்களை கெடுக்கிற முடிவு, அவன் எடுக்கிற எல்லா முடிவுமே மற்றவர்களை துக்கப்படுத்துற முடிவு, அவன் எடுக்கிற எல்லா முடிவுமே மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்கிற முடிவு. அப்படிப்பட்ட அந்த கல்லான மனுஷனா இருந்த சகேயு ஒரு நாள் ஒரு காரியத்தை வாஞ்சித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரியம்? இயேசு எப்படிப்பட்டவரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரோ சகேயு கேள்விப்படுறான். ஓ, எங்க ஊர் பக்கத்துல ஒரு விபச்சார ஸ்திரீ இருந்தா, அவளை கையும் கழுவுமா பிடிச்சிட்டு வந்து ஆண்டவன்கிட்ட கொடுத்தாங்க, இந்த இயேசு சுவாமி கிட்ட கொடுத்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க, மோசேயுடைய பிரமாணத்துல கல்லெறிஞ்சு கொல்லப்படணும்னு எழுதப்பட்டிருக்குன்னு இயேசு சுவாமி கிட்ட வந்து கொடுத்துட்டு, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? நான் ஆண்டவரை கேட்ச் பண்றதுக்கு, ஆண்டவரை வஞ்சகமா பிடிக்கிறதுக்கு வந்து அவளை வச்சுட்டு சொல்றாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உங்களை யாரு பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லை எரிஞ்சுட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அவர் திரும்ப குனிஞ்சு அமைதியை எழுதிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறாரு, ஒருத்தருமே இல்லை. அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்கம்மா இங்க உன்னை கல்லறி இவ்வளவு பேர் நின்னாங்களே எங்க? அவ சொல்ற, ஐயா எல்லாருமே போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நானும் உன்னை நியாயத்திற்கு போறது இல்ல, இப்போ இனி பாவம் செய்யாது. இந்த சகேயு கேள்விப்படுறான். அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான்? 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்கிறாரே, இந்த மனுஷன் எப்படிப்பட்டவரா இருப்பான்? குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறாரு, செவிடர்களை கேட்க வைக்கிறாரு, சப்பானிகளை நடக்க வைக்கிறாரு, குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்கிறாரு, செத்தவர்களை வீட்டுல இருந்து ரோட்ல இருந்து சுடுகாட்டுல இருந்து கூட அவங்களை உயிரோடு எழுப்புற
சொல்றாரு, இயேசு எப்படிப்பட்டவரோ அவர் இந்த எரிகோவுக்கு வருகிறாரு, நான் எப்படியாச்சும் அவரை பார்ப்பேன், நான் எப்படியாகிலும் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி ஆசையோடு இந்த சகையு வகை தேடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னதுல ஆரம்பத்திலே, நீங்க ஒரு காரியத்தை உண்மையா உங்க இருதயத்துல வாங்கிச்சீங்கன்னா, வாசப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேற வாய்ப்பு நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை உண்மையா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய வாஞ்சைக்கான ஃபியூயல். அது கண்டிப்பா உங்களை கொண்டு போய் அந்த டெஸ்டினில கொண்டு போய் சேர்க்கும். அப்படிதான் இந்த இந்த சகையு நினைக்கிறான், இயேசு சுவாமி இன்னைக்கு இந்த எரிகோவின் வீதியில வராரு, இந்த எரிகோவின் வழியில வராரு, அவர் எப்படி இருப்பாரு, அவரை நான் பார்த்தாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்கிட்டயாவது போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கலான்னு பாக்குறான், யாரு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவா? யாருமே பண்ண மாட்டாங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி போய் பார்க்கலான்னு நினைக்கிறான், அவனுக்கு யாரு ஃப்ரெண்ட் இருக்கா? யாரும் இல்லை. ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷங்க இருக்காங்க, அவங்க கூட போய் எப்படியாவது போய் அந்த இயேசு சுவாமியை பார்த்துடலான்னு விருப்பப்படுறான். பெரிய மனுஷங்க யார் இவங்கிட்ட பேசுவாங்க? யாருமே கிடையாது. So he left alone with his desires. அவன் இருதயத்துல வாஞ்ச விருப்பம் இருக்கு, ஆனால் அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, உதவி செய்ய யாரும் இல்ல. இப்பொழுது இந்த சகையு நினைக்கிறான், ஓகே, இயேசு சுவாமி எப்படி ஆனாலும் இந்த பட்டணத்துக்கு வர்றதற்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு, இந்த வழியில தான் ஆண்டவர் வர வேண்டும். இங்க ஒரு அழகான ஒரு காட்டு அத்தி மரம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு சிகமோர் ட்ரீங்க ஒண்ணு இருக்குது. நான் வேகமா ஓடி போய் அந்த ட்ரீல ஏறிடுறேன், அந்த மரத்துல நான் போய் ஏறிக்கொள்கிறேன் என்று அவன் நினைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைச்சேன், இவன் ஒரு குள்ளமான மனுஷன்னு வேதம் சொல்லுது, இவன் எப்படி இந்த மரத்துல ஏறி இருப்பான்? அந்த சிகமோர் ட்ரீ, அந்த காட்டத்தி மரம் ரொம்ப அதனுடைய அந்த கிளைகள் எல்லாம் நிறைய இருக்குமா, ஏறுறது ரொம்ப ஈஸியா இருக்குமா, அதனால ரொம்ப இலைகள் இருக்கிறதுனால அதுல ஈஸியா போய் மறைச்சிக்கலாமா, கீழே நின்று பார்த்தா மேக்சிமம் தெரிய மாட்டாங்களா, மறைச்சிக்கலாமா. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை இவன் தேர்ந்தெடுத்து இவனுடைய விருப்பம் எல்லாம், இவனுடைய வாஞ்சை எல்லாம், இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, ஐ வாண்ட் டு see him, I want to see, அவனை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று வாஞ்சையோடு இந்த மனுஷன், எல்லாருக்கும் வசனம் சொல்லுது, அவன் எல்லாருக்கும் முன்பதாக ஓடி காட்டத்தி மரத்துல அவன் ஏறி விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப தூரத்துல பாக்குறான், ஆயிரக்கணக்கான கூட்டம் வர சத்தம் கேக்குது, எங்க பார்த்தாலும் புழுதி பறக்குது, மண்ணு பறந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் ஜனங்கள் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஆண்டவர் வருகிறார், தாவீது குமாரன் வருகிறார் என்று சொல்லி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அவன் மேல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கிட்ட வராரு, பார்த்தா ஒரு 500 மீட்டர் தூரத்துல இருக்கிறாரு, 300 மீட்டர் தூரத்துல இருக்கிறாரு, 200 மீட்டர் தூரத்துல பாக்குறா ஒருத்தர் அங்கி போட்டுட்டு எல்லாரும் கூட்டத்தில் நடுவுல நடந்து வராரு. 100 மீட்டர்ல பாக்குறா, அவர் யூதரா இருக்கிறதுனால நல்ல நீளமான முடி, நீளமான தாடி, அழகான மூஞ்சி, அழகான உருவம், அழகான ரொம்ப நல்ல திடகாத்திரமான ஒரு பிசிக்கோட ஒருத்தர் அங்கி போட்டு நடந்து வராரு. ஓ, இவர் தான் இயேசுவா, ஓ இவர் தான் அவரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடோட, ரொம்ப எதிர்பார்ப்போட, ரொம்ப சந்தோஷமா சகேயு அவரை 100 மீட்டர் தூரத்துல பாக்குறான். 50 மீட்டர், 25 மீட்டர், 10 மீட்டர் கிட்ட பார்த்துட்டே இருக்கிறான். ஓ, அவன் சந்தோஷம் பார்த்துட்டு இருக்கிறான். இயேசுவானவர் அவன் உட்கார்ந்து இருக்கிற அந்த மரத்துக்கு அடியில ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் இப்படி இப்படி பார்த்துட்டு, முன்னாடி பார்த்துட்டு, சைட்ல பார்த்துட்டு வந்த ஆண்டவர் ஏனோ அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்ததும் அவர் அண்ணாந்து பார்த்து, வேற யாரையும் எதுவுமே சொல்லல, அவர் அண்ணாந்து பார்த்து, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உங்க வீட்டுல தங்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல நல்ல வாஞ்சை, இவ்வளவு நாள் தப்பானதாவே ஆசைப்பட்டு இருந்த ஒரு மனுஷன், இவ்வளவு நாள் கெட்டதையே யோசிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன், இவ்வளவு நாள் அடுத்தவன் கண்ணீரிலேயே வாழணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன், வாழ்க்கையில முதல் முறையா ஒரு நல்ல டிசிஷன், ஒரு நல்ல டிசையர் அவன் மனசுல வருது, வாஞ்சை வருது, இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் காண வேண்டும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இத்தனை அழுக்கு நடுவுல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிளாக் இடத்துல ஒரு பிளாக், ஒரு ஒயிட் டாட் தான் நம்மளால கண்டுபிடிக்குமா? இப்ப நான் போட்டிருக்க இந்த ஒயிட்ல இங்க பெருசா ஒரு பிளாக்கா ஒண்ணு இருக்குதுன்னா உங்க கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க நான் சொல்லலாம், இங்க இவ்வளோ ஒயிட் இருக்கு, உன் கண்ணுக்கு என்னப்பா இந்த பிளாக் தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான்னா
ஒயிட்ல அந்த பிளாக் தான் ஸ்பார்க்கா டக்குன்னு உங்க கண்ணை கேட்ச் பண்ற மாதிரி தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அழுக்கான இருதயத்துல, எப்பவும் அழுக்கே இருக்கிற அந்த இருதயத்துல ஒரு நல்ல டிசிஷன் அவன் எடுத்தா அது தெய்வத்துக்கு முன்பதாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு காலம் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எல்லாரையும் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த சகேவியும் தான் ஆண்டவர் பார்த்திருப்பார். ஆமென். இவன் என்றைக்காவது மாற மாட்டானா? என்றைக்காவது என் இடத்துல வர மாட்டானா? என்றைக்காவது இவனுடைய வாழ்க்கை மாற்றப்படாதா என்று தேவன் வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ, என் பிள்ளை என்கிட்ட வரணும்னு உங்களை உண்டாக்கின தேவன் வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேரு வேதத்தை புரட்டணும்னு நினைக்கிறவங்க அல்லது வேதத்தை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் தானே உண்டாக்குனாரு, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தானே உண்டாக்குனாரு, அங்க இருக்கிற அந்த பழமரத்தை யார் உண்டாக்குனது? ஆண்டவர் தானே. நன்மை தீமை அறியத்தக்க மரமும் அவர் தான் உண்டாக்குனாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டாக்குன மரமும் அவர் தான் உண்டாக்குனாரு. எல்லாத்தையும் உண்டாக்கி அந்த ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்துல வச்ச ஆண்டவர் ஏன் அவங்கள சாப்பிடாம தடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாவம் இந்த உலகத்துல வர வேண்டியதில்லை? ஆண்டவர் குமாரனா பிறக்க வேண்டியதில்லை, அவர் கஷ்டப்பட்டு 33 வருஷம் இந்த உலகத்துல இருக்க வேண்டியதில்லை, 3 வருஷம் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு அவர் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, நரிகளுக்கு குழி இருக்கு, பறவைகளுக்கு இடம் கூடு இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவே இடம் இல்லைன்னு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை, சிலுவையில அறையப்பட வேண்டியதில்லை, சாக வேண்டியதில்லை, உயிரோடு எழப்பட வேண்டியது இல்லையேன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் 6 அறிவை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களை ஒரு நாய் மாதிரி, ஒரு பூனை மாதிரி, ஒரு பறவை மாதிரி பழந்திருந்தா ஆண்டவர் அதை பத்திலாம் அக்கறைப்பட்டிருக்க மாட்டாரு. உங்களுக்கு அவரை போலவே அறிவை தேவன் கொடுத்ததுனாலதான் நன்மை தீமை அறியத்தக்க அறிவை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில நான் எதை சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ண கூடாது என்ற அறிவை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் ஆவியை அடக்கிறவன் தான் உத்தமன். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சிந்தைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, உங்களுடைய இச்சைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, உங்க வாழ்க்கையில உங்க பேச்சுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை, உங்க நடக்கைக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை. ஆமென். நீங்க கட்டுக்கடங்காத காளைகளா நீங்க எட்டி ஓடுனீங்கன்னா வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். ஆமென். கண்ணீர்களை சந்திச்சுதான் ஆகணும், வேதனைகளை சந்திச்சுதான் ஆகணும். உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துக்கும் அந்த டெசிஷன் எடுக்கிற அந்த முடிவை, அந்த காரியத்தை தேவன் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வெயிட் பண்ணிருக்காரு. எனக்காவது என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வருவான், எனக்காவது என் மகன் என்கிட்ட திரும்பி வருவான், எனக்காவது என் மகளை என்கிட்ட திரும்பி வரும் பொழுது நீ இன்னைக்கு அன்றைக்கு அதையெல்லாம் பண்ணேன்னு தேவன் ஒரு நாள் உன்னை சொல்ல போறதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சகேவே நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டுல நான் தங்க போறேன்னு இயேசு சுவாமி சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் அப்படியே என்ன சொல்றது, அவனால அவனுடைய சந்தோஷத்தை அடக்கவே முடியல. மேல இருந்து அவன் இறங்கி வந்தானா ஜம்ப் பண்ணானே தெரியல, ஒரே குதிச்சு ஆண்டவர் முன்னாடி வந்து நின்னுட்டு படபடன்னு இயேசு சுவாமியை பார்த்து அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன், மிச்ச பாதியில யாருக்கிட்டையாவது நான் 100 ரூபாய் ஏமாத்திருந்தேன்னா 400 ரூபாயா திருப்பி கொடுத்துறேன், 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி அவனை பார்த்து, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பாவம் பண்ற, உன்னுடைய ஜனங்களை நீயே இப்படி பண்றியே, நீ பண்றது நல்லதாப்பா, நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? இயேசு சுவாமி எதுவுமே அவனை கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் பாவத்தை கூட ஆண்டவர் சுட்டி காட்டவே இல்லை, நீ மோசமானவன் அவன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. சகே நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன். அந்த வார்த்தை சகையனுடைய வாழ்க்கையை டக் டக் டக்குன்னு ஒரு நொடியில எல்லாமே மாறி போச்சு. அவன் சொல்லிட்டான், ஆண்டவர் என்னுடைய ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன், மிச்ச பாதியை நாளத்தனியா நான் திருப்பி கொடுத்துறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ ஜனமே. உன் தேவன் உன் இருதயத்துல வந்துட்டாருன்னா அங்க இருளுக்கு இடமில்லை. உன் தேவன் உன் இருதயத்துல வந்துட்டாருன்னா அங்க அசுத்தத்திற்கு இடம் இல்லை. உன் தேவன் உன் இருதயத்துல வந்துட்டாருன்னா அங்க பொல்லாப்புக்கு இடமே இல்லை, அங்க பிசாசுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா God is waiting to call him. நீ தேவனை அழைப்பதற்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ கூப்பிடணும், ஆண்டவரே அப்பா சொன்னா நான் உன் இருதயத்தின் வாசல்ல நான் கதவை தட்டிக்கிட்டே இருக்க
இருங்கப்பா, எனக்காச்சும் ஒரு நாள் நீ தர, நான் உள்ள வந்துடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சகேயுவுக்காக வருஷ கணக்குல வெயிட் பண்றாரு. ஒரே நாள் ஒரு டிசிஷன் எடுக்கிறான், நான் இயேசுவை பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த டிசிஷன் அவ்வளவுதான். ஆண்டவர் அவன் இருதயத்துக்குள்ள போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா அவர் பெருக்கி சுத்தப்படுத்த வேண்டியது இல்ல. இருள் லைட் போட்டாலே போதும், இருள் தானா வெளியே ஓடி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இருளும் போயிடுச்சு. இப்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் எப்படி ஆயக்காரனுக்கு எல்லாம் இவர் வந்து ஃப்ரெண்டா இருக்கிறாரு, இவர் எப்படி பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போலாம், இவர் எப்படி அந்த வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த காலத்துல ஒரு சட்டத்திட்டம் இருந்துச்சு. இப்படி மோசமா இருக்கிற ஒரு மனுஷன் இடத்துல ஒரு யூதன் போய் உட்கார்ந்தால் அவனை தீட்டுன்னு சொல்லி அவனை யாரும் தொடவே மாட்டாங்களாம். ஹல்லேலூயா. இயேசு சுவாமிக்கு தெரியும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்ப எல்லாரும் இயேசுவே இயேசுவேன்னு இப்ப கூட 1000 பேர் வந்துட்டு இருக்காங்கல்ல, சகேயுவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னா இந்த 1000 பேரும் இயேசுவை விட்டு ஓடி போயிருவாங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேரும் சேர்ந்து இவர் என்ன பாவிகளுக்கு சிநேகிதனா இருக்கிறாரு, இவர் என்ன பாவி வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாரு, இவன் கூட போய் தோள் மேல கை போட்டு போறாரு, இவர் எப்படி ஆண்டவரா இருப்பாருன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்னு இயேசு சுவாமிக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொலைஞ்சு போனதை தேட மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு, இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் அவரை சுற்றி இருக்கிற அந்த 1000 பேர் அவரை புகழ்ந்துட்டு இருந்தால, 1000 பேர் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்களா, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய வாஞ்சை த பெஸ்ட் டிசைரா இருக்கும்னா உன்னுடைய டெஸ்டினி த பெஸ்டா இருக்கும், உன்னுடைய முடிவு உன்னுடைய லக்கு பெஸ்டா இருக்கணும். இன்னைக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான ஐயா, அருமையான அம்மா, உங்க வாழ்க்கையில தேவன் இடத்துல ஒரு வைராக்கியப்படுங்க. ஒரு நல்ல வாஞ்சையை, ஒரு நல்ல விருப்பத்தை தேவன் கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்லணும், என்னை ரொம்ப நேசிக்கிற மகள் இவன், என்னை ரொம்ப நேசிக்கிற மகன் இவன் என்று தேவன் உங்க பேரில சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தெய்வத்தை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? தேவனுக்கு பிரியமா இருந்தா தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். தேவனுடைய காரியங்களை வாஞ்சிங்க, ஆண்டுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட என் சர்ச் எனக்கு முக்கியம் நினைங்க, என் தேவன் எனக்கு முக்கியம் நினைங்க, என் வேதம் எனக்கு உயிர்ன்னு நினைங்க, ஜெபம் தான் என்னுடைய சுவாசம் நினைங்க. எல்லா அழுக்குகளும் உங்களை விட்டு ஓடிடும். சக்சஸ் உங்களை தேடி வரும். நீங்க சக்சஸ் தேடி ஓட வேணாம். நான் இந்த லக்கணைக்கு நான் ஓடுறேன், நீ ஓடணும்னு அவசியம் இல்லை. தேவன் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இத்தனை சொத்து சுகம் இருந்தது, இவனுக்கு சமாதானம் இல்லை. இவ்வளவு சொத்து சுகம் இருந்தது, சகேயுவுக்கு நிம்மதி இல்லை. என்றைக்கு இயேசு அவனுடைய உள்ளத்துல வந்தாரோ எல்லா இருளும் போயிடுச்சு. கர்த்தர் அவனை இழந்த சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் ஐயோ இவங்க கிட்ட நான் 40,000 ஏமாத்திட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த குற்றமுள்ள நெஞ்சு அவனை பார்க்கும் போதெல்லாம் தலை கொடுத்துட்டு அவன் ஒரு மாதிரி போயிருப்பான். ஐயோ இவங்கள நான் 4 லட்சம் ஏமாத்திட்டேனேன்னு சொல்லி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இப்ப தலை குடிச்சு போயிட்டு இருந்த சகேயு ஒரு நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் பாக்குறான். எல்லாரும் அவனுக்கு பிரைஸ் லார்ட் பிரதர், சோத்ரம் சகேயு, நல்லா இருக்கீங்களா, குட் மார்னிங் சகேயு, ஹவ் ஆர் யூ, ஹலோ ஃப்ரெண்ட், எப்படி இருக்க? இப்போ அவன் வெளியே வந்தாலே எல்லாரும் ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அவன் இருதயம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தேவனால தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத சமாதான சந்தோஷத்தை இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்க வாழ்க்கையில பெஸ்ட் டிசிஷன் எடுங்க. தேவனுடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து தேடுங்க. அது என் உயிரா, ஆசையா, ரொம்ப நேசமா தேடுங்க. சர்ச்சில் வந்துட்டா அப்படியே உற்சாகமா வர்ஷிப்பா அதுல 100% கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையா அவளோடு காதுகளை கொடுத்து கேளுங்க. திருவிருந்தா உண்மையா போய் பங்கிடுங்க. காணிக்கையா உண்மையா ஆண்டவருக்கு செலுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க மனமகிழ்ச்சியா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு வாங்கிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவங்க வேணா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல மாற கற்றுக்கொள்ளுங்க. பெஸ்ட் டிசிஷனை எடுங்க. கர்த்தர் உங்களுடைய டெஸ்டினியை, உங்களுடைய முடிவை, நீங்க போக வேண்டிய அந்த லக்கை கர்த்தர் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. நீங்க அந்த லக்க அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க, எப்படி இது முடிஞ்சது, எப்படி இது முடிஞ்சது, எனக்கு என்னால நம்பவே முடியல,
நான் இதை சாதிச்சுட்டேனா, என்னால நம்ப முடியல, எனக்கு இது கிடைச்சிருச்சா, என்னால நம்ப முடியல, நான் இதை கட்டிட்டேனா, என்னால நம்ப முடியல. நீங்க சொல்ற வண்ணமாய் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது இன்னைக்கு நான் இதை வாஞ்சிச்சிருக்கேன், இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு ஒரு ஐடியா கூட அந்த சகையுக்கு அவன் நினைக்கும் போது அவனுக்கு கிடையாது. அவனுடைய மைண்ட்ல எல்லாம் ஏசி எப்படிப்பட்டவர் பார்க்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதனால அவனுடைய ஸ்டேட்டஸை விட்டு, அவனுடைய எல்லா அதிகாரத்தை விட்டு, அவனுடைய பெருமையை விட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு அத்தி மரத்துல போய் ஏறி உட்காந்துக்கலாம். அல்லேலூயா. வாஞ்சை தேவனுக்காக நான் எதையும் செய்வேன், தேவனுக்காக நான் என்னவோ பண்ணுவேன், ஆண்டவனுக்காக நான் எவ்வளவு தாழ்மைப்படுவேன். கர்த்தருடைய சமூகத்துல உங்களை விட்டு கொடுங்க, கர்த்தருடைய சமூகத்துல உங்களை விட்டு கொடுங்க. உங்களுடைய மன விருப்பங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், உங்களுடைய ஆசைகள் எதுவா இருந்தாலும் தேவன் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கலாமா? கண்களை மூடி நம்ம செபிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எனக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க அப்பா, என்னுடைய மீறுதல்களை மன்னிங்க சுவாமி. நான் உங்களுடைய பிள்ளையா வாழ விரும்புறேன். நம்ம நேசிக்கிறேன் அப்பா, நான் நேசிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. எந்த வாங்கப்பா ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க. உங்க சமூகத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்கேன், எனக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, சமூகத்துல வாஞ்ச விருப்பத்தோடு ஆண்டவரே, ஏக்கத்தோடு உங்களுடைய சமூகத்துல இந்த பிள்ளைகள் இருப்பாங்க என்று சொன்னார். தகப்பனே, கர்த்தருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, உண்மை வாஞ்சிக்க, உண்மை தேடு, உண்மை முக்கியப்படுத்த, உண்மை முதன்மைப்படுத்த இந்த பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவானே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன், நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி. தகப்பனே, 1000 நாட்கள் ஆகாமே கூடாரங்கள வாசமா இருக்கிறத பார்க்கலாம், உங்க சமூகத்துல வாஞ்சிக்கிற இருக்கிற இந்த ஒரு நாள் மேலானது அப்பா. நாங்கள் செய்கிற வேலையை விட, எங்களுடைய உறவுகளை விட, எங்கள் சொந்தங்களை விட, எங்கள் சுயத்தை விட இந்த நாள் எங்களுக்கு மேலானது என்று சொல்லி இந்த சமூகத்தை வாஞ்சிக்க, இந்த சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருக்க இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்றுத்தாருங்க நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பிசாசு கொடுக்கிற எல்லா தடைகளை, பிசாசு கொடுக்கிற எல்லா தூக்கங்களை, பிசாசு கொடுக்கிற எல்லா சோம்பலின் ஆவிகளை, பிசாசு கொடுக்கிற எல்லா வெறுப்பின் ஆவிகளை, பிசாசு கொடுக்கிற எல்லா ஆண்டவரே சுய காரியங்களை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சக்சஸ் ஆகாதபடிக்கு, வெற்றி ஆகாதபடிக்கு பிசாசு அவருடைய இருதயங்களை கடினமாக்கி கொண்டிருக்கிறான், அவருடைய கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்துல. எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி இந்த பிள்ளைகளின் விசாலத்துல நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்துல உடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோட இருக்கிறீர் என்கிற தைரியம் இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கட்டும் இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்குள்ள வளரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அசதியா இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல துடிப்போடு இருக்க, வைராக்கியத்தோடு இருக்க, வாஞ்சையோடு இருக்க கர்த்தர் நீ தயவு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அவருடைய எல்லா மன விருப்பங்களை இயேசுவின் நாமத்துல நீ செய்து முடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவருடைய துக்க முகங்களை மாற்றுங்க, அவருடைய சோகங்களை மாற்றுங்க, அவருடைய இன்னல்களை மாற்றுங்க. அந்தரங்கத்தில் இந்த பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் நீர் துடைக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே இயேசுவின் நாமத்துல. எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் சாட்சி சொல்லும்படியாய் அவருடைய வாழ்க்கையில நன்மையை செய்யுங்கப்பா, அவருடைய வாழ்க்கையில மேன்மையை செய்யுங்கப்பா, அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அநேகருக்கு ஒரு முன்மாதிரி உள்ள திருச்சபையாய், அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டு உள்ள பிள்ளைகளாய் எங்கள் திருச்சபையும் பிள்ளைகளும் விளங்க என் தேவனை தயவு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த கருத்துல தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுதும் இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளோடு பேசட்டும், கிரியை செய்யட்டும், மனமாற்றத்தை கொடுக்கட்டும்
வேண்டும் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களுடைய சமூகத்துல தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற விருப்பத்தை கொடுங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்யுங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.